ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணிருக்கார். ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடின அன்னைக்கு தானே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். யார் நடுவுல அப்படி ஒருவேளை நீங்க உடன்படிக்கை பண்ணலன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஐயா வர்ற முகூர்த்தத்திலே நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். யாக்கோபு அப்படித்தான் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு உட்கார்ந்த ஆண்டவர் சமூகத்துல வந்தாரு. ஆண்டவர் போனாரா? Praise the Lord. நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் வரப்போகிற கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் முதல் குழுவிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். சகோதரர் குறிப்பிட்டது போல நேரம் பற்றாக்குறை கொண்டுதான் இந்த இரண்டாம் பகுதியில் கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதிக நேரத்தை பின்படுத்த விரும்பவில்லை. குறிக்கப்பட்ட சமயத்தில் உள்ள அனுப்பலைன்னா நீங்கள் எல்லாம் சங்கடப்படுவீங்க அப்படின்னு யாரும் சொல்லல. நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பயந்துட்டார். நாங்கள் சொல்லவே இல்லையே, எங்கள் மேலே பழியை போட்டுருவாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நாம் எதையாகிலும் அவர் இஷ்டத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ரெண்டாயிரத்தி 11ஆவது வருஷம் குஜராத்தில் இருக்கிற போது இருந்த ஒரு பாடனுடைய பகுதியை நான் காலையில் பாடினேன். தன்னுடைய இன்னொரு சரணத்தை நான் இந்த இடத்துல பாடுகிறேன். இந்த பாடல் நான் எழுதின சூழ்நிலை எல்லாரும் இருந்தும் யாருமற்ற ஒரு நிலையில தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த பாடலை எழுதினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாடலை ஆசீர்வதித்து நமக்கு நன்மையாக்கி தருவாராக. நீரன் தெய்வம் நீரே தெய்வம் நிகரேது உமக்கிங்கு வேறேது தெய்வம். Love.
தேவரீர் கடந்த பகல், கடந்த நாள், கடந்த இரவுகள் எல்லாம் கிருபையா எங்களை காத்தி இந்த நாளிலும் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த இடத்துல ஒருமித்து கூட எங்களுக்கு நீ பாராட்டின இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு நீர் பேசும். முதல் பகுதியில் நீர் எங்களோடு பேசுனீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பகுதியில் எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். ஒரு மனுஷ சத்தம் அல்ல, பரலோகத்தின் சத்தம் கேட்கட்டும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும். எங்களோடு நீர் பேசும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். நீர் வெளிப்படும், நீர் பேசும். மகிமை அனைத்து முகவருக்கு ஜனங்களை அழைத்திருக்கிறேன், அவருடைய தேவையை அறிந்திருக்கிறேன். அவரோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த இடத்துல அழைக்கப்பட்டதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஞானசேகரன் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில ஒரு போதகர் கூடையில் நான் பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்த போது அங்கே நான் அவரை சந்தித்தேன். அதற்கு முன்னமே நான் அவரை ஜூம் மீட்டிங்கில் 1-2 மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கிறேன். நல்ல அருமையான பாடகர். அவருக்கு முன்னாடி ஒன்றும் நானும் பெரிய பாட்டுக்காரன் இல்லை. இங்கே சகோதரர்களாம் மிக நேர்த்தியாக கலக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தம்பிக்கு இது ஆரம்பமாக இருந்தாலும் அருமையாக வாசிக்கிறாரு. வர நாட்களில் கண்டிப்பாக அவர் பெரிய வித்வானா மாறிடுவார். ஒருத்தர் வாழ்த்துவதில் உற்சாகப்படுத்துறதுல எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. அவங்க வாழ்த்துனா நமக்கு தான் குறைஞ்சு போயிருமோன்னு நினைக்காதே, ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம ஒருத்தர் எந்த அளவுக்கு வாழ்த்து உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் உயரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பரவாயில்ல, சின்ன தம்பியா இருந்தாலும் நல்லா வாசிக்கிறாரு. அவருக்கும் நீங்க பெரியவங்கெல்லாம் நல்ல இடம் கொடுத்தாரு கொஞ்சம் என்கரேஜ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல இப்படி என்கரேஜ் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் அங்க போய் தான் அதனாலேயே பயந்துக்கிட்டு போய் எதையும் தொடர்றதில்லை. சின்ன வயசுல இருந்தே எனக்கு தபேலா நான் தபேலா பிளே பண்ணுவேன். அதனால சின்ன வயசுலேயே அதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது போய் தொட போனா நம்மள என்ன பண்ணிடுவாங்க, தட்டி விட்டுருவாங்க. அப்படியே காலங்கள் போயிடுச்சு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த சின்ன தலைமுறைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1994 வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுல ஹிந்து மதத்தின் மேல பற்றுள்ளவனாக அதிக நாட்டம் கொண்டு அதுக்கு பின்னால போய் ஒரு தீவிரமான ஒரு பக்தனா மாறிக்கொண்டேன். தீவிரமான ஒரு ஹிந்து பக்தனாய் மாறி இருந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தை ஒரு கட்டத்துல வந்தது. 1992 ஒரு பயங்கரமான வெள்ளப்போக்கம் வந்தது. உங்க எல்லாருக்கும் வெள்ளப்போக்கம்னா பெருவெள்ளம் வந்தது. அந்த இயற்கை சீரழிவுல அப்பதான் ஆண்டவர் என்ன சந்தித்தார். ஏன்னா நான் அப்ப அந்த எந்த தெய்வத்தை அதிகமா நேசிக்கிறனோ அந்த தெய்வத்தை வைத்திருக்கிற கோயில் இடிந்து விழுந்து கிடந்தது. அப்பதான் அவங்களுக்கு கேள்வி வந்தது. அந்த சாமியை வச்சிருக்கிற அந்த உள்ள இருக்கிற கருவூலம் இருக்கு இல்லையா, உள்ள அந்த சாமியை வச்சிருப்பாங்களே கர்ப்பகிரகம், அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாமியை அந்த வாசல் திறக்க முடியல, கஷ்டப்பட்டு தான் திறந்தாங்க. அப்படி திறக்கும் போது பார்த்தா சாமியை காணோம். என்னன்னு பார்த்தா ஃபுல்லா சேரா இருந்துச்சு. அப்பதான் ஒரு கேள்வி, அந்த பிஞ்சு மனசுல டப்புன்னு ஒரு கேள்வி. பெருவெள்ளம் வந்து நிறைய சகதி சேரமா உள்ள வந்ததுனால அந்த சேறு நிரம்பி தண்ணி வெளியில போயிடுச்சு, சேறு நிரம்பிடுச்சு. அதனால சாமி சேத்துல ஆயிடுச்சு. அப்போ பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா அம்மன் போன்ற சிலைகளை வைக்கிற அந்த கர்ப்பகிரகம் ஒரு சின்ன ஓட்டை தான் வச்சிருப்பாங்க, பெரிய ஜன்னலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு குனிஞ்சு போற மாதிரி சின்ன குட்டி வாசல் தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருந்ததுனால அந்த சேர் தங்கிருச்சு, தண்ணி கொஞ்சம் வெளியில போயிடுச்சு, சேர் வெளியில போகல, சேர்ந்த சகதி உள்ள தங்கிருச்சு. அப்போ சாமியை காணும், இங்கேயும் சாமியை காணும் ஒத்து பார்த்தா சேத்துக்குள்ள இருக்குது. அப்போதான் கேள்வி, இந்த இடத்துல நான் இருந்திருந்தா, இது போன்ற அறைக்குள்ள நான் சிக்கி இருந்தா ஏன் என்னவா சாமிக்கே இந்த கதின்னு நமக்கு என்ன கதி அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆலமரத்தடியில இருந்த சில சிலைகள், ஒரு அந்த பீடத்துல இருந்த கொஞ்சம் சிலைகள் எல்லாம் காணும், தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு, பெருவெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம இது போல ஒரு ஆபத்துல இருந்தா நம்ம யாரை கூப்பிடுவோம்? இந்த தெய்வத்தை தான் நான் கூப்பிட்டுருப்பேன். இந்த தெய்வத்தையே தண்ணி கொண்டு போயிருச்சு, என்ன யார் காப்பாற்றிருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததுனால அப்போ மெய்க்கடவுள் நம்ம
நம்ம தப்பா ஆராய்க்கிறோம். அம்மா அப்பா எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்காங்க, நம்ம ஒருவேளை தப்பான ரூட்ல வந்துட்டோம் ஒரு கேள்வி ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது தான் 94வது வருஷத்துல ஒரு இது போன்ற ஒரு சபையில, என்னுடைய ஊர்ல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையில வெளியிலிருந்து எங்கிருந்தோ அந்த ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணி அவருடைய வார்த்தையில தொடப்பட்டு நான் தன்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு அந்த வருஷத்திலேயே ஆகஸ்ட் மாதம் ஜனவரியில் ஒப்பு கொடுத்தேன். ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்துல இந்தியாவுடைய பல மாநிலங்களில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதுதான் என்னை பற்றிய சின்ன சாட்சி. பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு பெரிய சரித்திர புருஷனும் இல்லை. என்னை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்திருந்தாலும் செய்தவர் அவர்ங்கிறதுனால இதுல நமக்கு மகிமை ஒன்று அடைகிறதுக்கு ஒன்றும் ஆமென் சொல்லுங்க. வாசித்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிப்போம். முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 14 வசனம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த வார்த்தையை நான் ரெண்டா பார்க்கிறேன். எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை நான் ரெண்டா பிரிக்க விரும்புறேன். சொல்றோம் பைபிளையே மாத்துறீங்களா அப்படின்னு நீங்க உடனே பார்க்க கூடாது. சரியா? விசுவாசிகள் இருக்காங்களே, அவங்கள மாதிரி ஞானிகள் அந்த உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் ரெண்டா பிரிக்கிறேன். எந்த இதுலயும் நான் என்ன செய்யல, வார்த்தை எதுவும் நான் எடுக்கல. அந்த வார்த்தையவே நல்லா கவனிங்க. நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த பற்றின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவரை அந்த இடத்துல இப்போ நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாம் எடுத்து அந்த அவருக்கு முன்னால போட்டுட்டோம், இந்த பற்றி எடுத்து இந்த நாம் இருக்கிற இடத்துல போட்டோம். உங்க வசனம் தெரியுதா? ஆமா, நான் பொதுவா இந்த மாதிரி ஸ்கிரீன்ல காட்டுறத நான் விரும்புறது இல்லை. ஏன்னா அதை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு இதை பார்க்கறது. ஏன்னா இந்த வேதத்தை எழுதுவதற்கும் இதை உருவாக்குவதற்கும் தேவ மனிதர்கள் எவ்வளவு ரத்தம் சிந்தியிருக்காங்க, எவ்வளவு ஜீவனை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கிறது சபை சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். தங்கள் ஜீவனை எல்லாம் கொடுத்துதான் நம்ம கையில இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு சிம்பிளா அப்படி கவர்மெண்ட் உட்காந்துக்கிட்டு அப்படி பார்க்கிறோம். கொஞ்சம் தலை குனிஞ்சு கீழே பைபிளையும் பாருங்க, தப்புன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாங்க எங்க பாஸ்டர் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, தூரப்பட முடியுமா அப்படின்னா இல்ல, இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். நம்ம மேல நீங்க கர்த்தருக்குள்ள இது மாதிரி நல்ல ஆசீர்வாதங்களோட வளர்வீர்களாக, உயர்த்தப்படுவீர்களாக. அதுக்கு நான் என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் வேத புத்தகத்தை என்ன செய்யணும், படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த இடத்துக்கு நீங்க அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்பர் 1. இரண்டாவது, அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நான் எதையும் எடுக்கல. ஓகே, இதுல 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். 1, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? என்ன பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு தைரியம் இருக்கும். முதல் செஷன்ல வந்ததுனால எப்படியும் சீக்கிரம் முடிச்சிருவாரு. ஆனா அது தப்பான நம்பிக்கை. நீங்க தப்பா நம்பினா அது உங்களுடைய தப்பு. அப்போ நீங்க விடமாட்டானா இவன் 11 மணி வரைக்கும் இழுத்துருவா போல இருக்கு. மேக்சிமம் உங்களை குறைந்த சமயத்தில் அனுப்புறது நான் நினைச்சேன், ட்ரை பண்றேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நீங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. நான் பல சபைகள்ல பேசும்போது கவனிச்சிருக்கேன், சில விசுவாசிகள்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. முன்னால பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே அது பாஸ்டர் ஆசு அந்த ஜெபம்லாம் வேணாம். நீங்க அப்படி ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே என்ன செய்யலாம், உங்க கண்களை பரலோகத்து நேராக ஏறெடுத்து அப்படின்ற மாதிரி நேராக முன்னாள் ஸ்டேஜுக்கு நேராக ஏறெடுத்து நீங்க ஜெபிக்கலாம். தப்பு ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம தேவனை குறித்த விஷயத்துல நமக்கு 2 விதமான தைரியம். நீங்க அதை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தைரியம்.
அவரை பற்றி நமக்கு ஒரு தைரியம், ரெண்டாவது அவரை நாம் பற்றி கொண்டிருக்கிற தைரியம். பற்றி கொண்டிருக்கிற தைரியம்னா பிடிச்சிட்டு இருக்கிறது, ஒருத்தரை பற்றி நம்ம அப்படி அவரை சார்ந்து இருக்கிற தைரியம். இன்னொன்னு அவரை குறித்து நமக்கு ஒரு தைரியம், இவர்தான் இப்படித்தான், ஊழியக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க இல்லையா, பாஸ்டர்னா இப்படித்தான் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ உங்க வீட்டுக்காரர்னா அவரை பற்றி உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். வீட்டுக்காரர் போனா போன மாதிரியே திரும்பி அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், நடக்க மாட்டேங்குது. சொல்லுங்க, போன மாதிரியே வருவார்ல, வருவாருன்னு சொல்லுங்கம்மா. இதே பாக்குறாங்க, உனக்காக நான் சுத்திக்கிட்டு எதுக்கியாங்க. நமக்கு ஒரு தைரியம், நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, நம்ம பிள்ளைகள் தான் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம். அதே நேரத்துல அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஒரு மனைவிக்கு தன் புருஷனை சார்ந்து ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, என்ன இருந்தாலும் என் புருஷன் பார்த்துக்கோ, யார் வராட்டாலும் என் புருஷன் இருப்பார், கூட இருப்பார் அப்படின்னு பற்றி கொண்டு சார்ந்து இருக்கிற தைரியம். இதை வந்து விளக்கமா நம்ம சில வசன ஆதாரங்களோட சில சம்பவங்களோட நான் உங்ககிட்ட பேச கத்தருக்கு நான் ஆசைப்படுகிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பற்றி நமக்கு இருக்கிற தைரியம். இந்த தலைப்புல நான் ஒரு நபரை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்ம எல்லாரும் தெரிந்த நபர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? ஆமா, ஆபிரகாம் அருமையான ஒரு தேவ மனுஷன் இல்லையா, அருமையான விசுவாசி, விசுவாசிகளுடைய தகப்பன், விசுவாசிகளுடைய தகப்பன், தந்தை, அருமையான தமிழ் வார்த்தை. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவர் ஆண்டவர் பேர்ல வச்சிருந்த தைரியம் என்ன, நம்பிக்கை என்னங்கிறத நம்ம சில காரியங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், பயங்கரமான பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் மனைவி மற்ற வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு எங்க போயிட்டாரு? எங்க போகக்கூடாதான் அங்க போயிட்டாரு. இவர் போனோம்னு என்ன ஆயிடுச்சுன்னா, வர வழியிலேயே அந்த மட்டும் சொல்லிட்டாரு, நமக்கு பாருமா நீ வேற ரொம்ப அழகா இருக்கியா, வயசானாலும் நீ அழகா இருக்கியா, ஏதாவது தப்பு பிரச்சனை ஆயிடும், உன் பேர சொல்லி என்னைய கொண்டு போவாங்க, அதனால நீ என்ன பண்ணி என் தங்கச்சின்னு சொல்லு. பொய் சொல்லல, பொய்யா சொன்னது ஆபிரகாமுக்கு அந்த அம்மா யாருதான்? தங்கச்சி தான். சிலர்லாம் பார்க்கறாங்க, தங்கச்சியா? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனே தங்கச்சியை கட்டிட்டாரான்னா, முதல் காரியம் தேராகனுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகளைத்தான் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணிட்டார். ஒண்ணு. ரெண்டாவது காரியம், ஆபிரகாமுடைய காலத்துல நியாய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. சரியா? யார் யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற சட்டத்திட்டம் அவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கப்படல. இதுல பொதுவாகவே கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உடனே சிலருக்குள்ள எழுதக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆதாம் ஏவாள் அப்புறம் காயின் எங்கிருந்து கொண்டு எடுத்திருப்பான்? எடுத்த உடனே நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஒரு சகோதரர் காலேஜ்ல வந்து 3 நாள் தான் ஆச்சு, 3வது நாளே கேள்வி கேட்டார் பாருங்க. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் தான், நாங்கெல்லாம் ஆச்சரியமா பார்த்தோம், புது பிரதர் புதுசா வந்திருக்கிறாரு, சூப்பர் கேள்வி கேட்பாரான்னு பார்த்தா நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, காயின் எங்கிருந்து அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தோம், பாஸ்டர் ஏதாவது நல்ல பதிலா சொல்லுவாருங்க. பாஸ்டர் எடுத்த உடனே உனக்கு என்ன வயசுன்னாரு. அவன் எனக்கு 18. 18 வயசுல இப்ப காயினுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஆமா முன்னாடி பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா மூக்கு உடச்சு விட்டாரு அப்படின்னு எல்லாரும் ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்தாரு. தம்பி அன்னைக்கு என்ன கிடையாது, பிரமாணம் கிடையாது, அதனால அவனுடைய கீழே பிறந்த அவனுக்கு பிறகு பிறந்த சகோதரிகள்ல ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. சார் இப்போ எதுக்கியா இதை எங்களுக்கு சொல்லித்தர, வேதத்துல கிளியரா இருக்கணும். உங்ககிட்ட திடீர்னு ஒருத்தன் வந்து கேட்பான், கேட்கும்போது சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பெரிய ஹீரோ ஆயிடுவார். நான் கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியாம அவன் தினம் நம்மள நான் அவனை தோக்கடிச்சிட்டோம்ல அப்படின்னு அதுல அவனுக்கு ஒரு பெருமை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, விஷயத்துக்கு இப்படி சொல்லி இந்த ஆபிரகாம் தன் மனைவியை கூட்டிக்கிட்டு உள்ள வர, அவன் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு. ஒய்ஃபை கூட்டிக்கிட்டாங்க. இவன் யாருடைய ஆளு? ஆபிரகாம் யாருடைய ஆளு? ஆண்டவருடைய ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு நடுவில் ஒரு நல்ல உறவு. இந்த ஆபிரகாம் ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். நல்ல கவனிங்க, இந்த ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணி இருந்தார். இப்போ இவரு இங்க வந்தவங்க மனைவியை கூட்டி போயிட்டாங்க. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க?
என்னத்தை பண்ணியாவது கூட்டிட்டு போறவன் கோட்டத்தில் இருக்கலாம் மனுஷன். ஒரு பாஸ்டரா பேசியா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஒரு மனுஷனா நான் என்ன பண்ணிருப்பேன்? எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனனா இருந்தாலும், தான் மனைவியை ஒருத்த கூட்டிட்டு போறான், இல்ல ஒரு பிரச்சனை தான் உண்மை, நம்ம வீட்டம்மாவை பார்த்து ஒருத்த கிண்டல் பண்ணிட்டான், பேசாம இருப்போமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவியை பார்த்து அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் கிண்டல் அடித்து விட்டதற்கா என்ன துதிக்கிறேன், சொல்லுவோமா? இல்ல அந்த அம்மா தான் விடுமா? நீ எல்லாம் மனுஷனாயா? உனக்கெல்லாம் சூடு இருக்கா, சோழ இருக்கா? தோண்டி விட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதுல ஒரு அடிதடியை பார்க்கணும்னு அவங்களுக்கு இல்ல, சந்தோஷம் இல்ல. அதுல நம்ம 2 அடியை வாங்கி கொஞ்சம் ரத்தத்தோட என்னதான் நல்லா இருக்கு. ஆபிரகாம் அந்த மாதிரி போயிருக்கணும் இல்லையா? போனாரா? ஆனா அந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறதுக்கு ஒரு தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா நல்ல கவனிச்சுடுங்க. இப்ப இந்த பிரதர் நானும் ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கிடுங்க. பாஸ்டர் இப்ப திடீர்னு என்ன பிசினஸ்ல இறங்குறாரு? மேக்ஸிமம் பாஸ்டர்ஸ் எல்லாம் பிசினஸ் தான் இறங்குறாங்க. கர்த்தருக்கு தோத்துறதால சும்மா இருக்காது. நம்ம 2 பேரும் வருவோம். இப்ப நாங்க ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கிடுங்களேன். என்ன, நாங்க 2 பேரும் ஷேர் போட்டு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, எங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவருக்கு ஒரு பிரச்சனை. இப்ப நாங்க 2 பேரும் ஷேர்ல இருக்கோம், சரியா? 2 பேரும் ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கோம், ஒப்பந்தம் பண்ணிருக்கோம். 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி தான் ஒரு பிசினஸ் பண்றோம். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கணும், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவருக்கு ஒரு நஷ்டம் வந்தா அது யாருக்கு சேரும்? எனக்கு சேரும். எனக்கு ஒரு நஷ்டம் யாருக்கு சேரும்? அவருக்கு சேரும். ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணிருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 2 பேரும் ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டா, ஒப்பந்தம் பண்ணிட்டா. அதாவது இப்படி சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு கணவன் மனைவியும் ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணி தானே கல்யாணம் பண்றோம். அப்படி ஒரு உடன்படிக்கை பண்றோம் அப்படின்னா, இப்ப மனைவிக்கு தலைவேதனை, புருஷன் என்ன சொல்லணும்? அன்னைக்கு போன வாரம் என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட பத்தியா? ஆண்டவரின் ஜெபத்தை கேட்ட. கர்த்தருக்கு சொல்லு. புருஷனுக்கு பயங்கரமான வயிற்று வேதனை, மனைவி இங்க இருந்துகிட்டு என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போன வாரம் நான் வயிற்று வேதனையில கஷ்டப்பட்டேன், கண்ணுக்கு திருப்பி பார்த்தியா? நீ கடவுள் உடனே திருப்பி கொடுத்தா பார்த்தியா? ஆண்டவர் இருக்க. ஆண்டவர் இல்லைன்னா இந்த வயிற்று வேதனை வரலன்னா ஆண்டவர் இல்லை. இப்போ வயிற்று வேதனை வந்ததுனாலதான் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்க. எப்படி எல்லாம் பத்தியில ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அடுத்தவர் என்ன செய்யணும்? கூட நிற்கணும். மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா கணவனுடையதுதான். கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது யாருடையது? மனைவியுடையது. அதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்படி நான் தள்ளிட முடியுமா? முடியாது. அப்படி போல தேவனும் ஆபிரகாமும் தம்மில் உடன்படிக்கை பண்ணிட்டார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, கடவுள் என்பவர் விசேஷமானவர். அவர் பெரியவர். அவர் யாருங்க? பெரியவரா சின்னவரா? பெரியவர். ஆனா இவன் மண்ணான மனிதன். ஆபிரகாம் யாரு? மண்ணான மனுஷன். சாதாரணமா 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணணும்னா, இப்ப அவருக்கு 50,000 ரூபாய் பணம் இருந்தது, நான் 50,000 ரூபாய் பணம் கூட 2 பேரும் ஆளுக்கு 50,000 ரூபாய் போட்டா தான் 2 பேரும் ஒண்ணா சேர முடியும், பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும். கரெக்டா? ஆனா இங்க அவன் பெரியவர், இவன் மண்ணானவன். இவன் பலவீனமானவன், இவன் சாதாரணமானவன். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க ஆண்டவருக்கு. சாதாரணமா நம்ம மனுஷங்க யாரும் பெரியவன் யாரும் சின்னவன் வீட்டுல இருந்துச்சு ஒன்றும் இல்லைங்க. நமக்கு ஒரு 10 ஏக்கர் சொத்தும், நம்ம பையன் பிகாம் முடிச்சிருந்தான். பக்கத்து வீட்டுல வெறும் 1.5 சென்ட்ல வீடு வச்சிருக்கிற ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளை 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, எடுக்குமா? ஏயா ஏதோ என் பையனுக்கு நான் இப்பதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க 5 லட்சம் தாரங்க இருக்காங்கய்யா, நீ ஒண்ணுமே இல்லாத வீட்டுல போய் பொண்ணு எடுக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறது எனக்கு புரியுது. என்னம்மா நீங்க ஒத்துக்குவீங்களா? அந்த வீட்டுல மட்டும் ஏன்னா நம்ம அந்த கௌரவத்தை பாக்குறவங்க, என் கௌரவத்துக்கு சேரலைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், ஒட்ட மாட்டேன். கடவுள் உங்களை நீ கௌரவம் பார்த்தா சேர்த்தாரு சொல்லுங்க. உங்களுடைய நீதி
என்னுடைய நீதி நம்முடைய பரிசுத்தங்களை கண்டா ஆண்டவர் நம்ம கூட ஒப்பந்தம் பண்ணினார். சொல்லுங்க, நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நீதியை அவர் பார்த்திருந்தா இன்னைக்கு நாம எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை துதிச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிட்டுருக்க முடியுமா? அப்பா இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு ஆவியை கொடுத்து, ஒரு உரிமையை கொடுத்து, நமக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை உட்கார வச்சிருக்கிறாரு. அவருடைய பேரால் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து ஒன்னா கூடி இருக்கிறோமே, இது அவர் நம்மே வைத்த கிருபை. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கிருபை உள்ள தேவன் ஒரு சாதாரண மண்ணான மனுஷனுக்கு போய் என்ன செய்றார்? ஒப்பந்தம் பண்றார். ஆனா அந்த தேவனை ஏன் கடவுள்னு உரிமை பாராட்டுற நாம நம்மளை விட குறைஞ்சவங்க கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒட்டவே மாட்டோமே. ஒரு சில எல்லாம் பாக்குறீங்க, அப்படிலாம் கிடையாது தெரியுமா? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலன்னா அதான் உண்மை. ஆனா கிறிஸ்தவம் என்பது அது அல்ல. சமநிலை பண்பாடை உடையதுதான் கிறிஸ்தவம். ஆதி திருச்சபையில் நடந்த சம்பவத்தை நீங்க போய் பாருங்களேன். இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய கொண்டு வந்து ஒன்றாக வைத்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் ஒன்றாக அனுபவித்தார்கள். அப்ப நாம பார்த்து கேட்கிறோம், இந்த கொரோனா காலத்துல, இந்த பேண்டமிக் காலத்துல, இந்த 7 மாசத்துல உங்க சபையில எத்தனையோ பேர் சாப்பாட்டு கூட வழியில கஷ்டப்பட்டு இருப்பாங்களே. கையில காசு இருந்து நீங்க செய்தீங்களா? கண்டிப்பா நீங்க செஞ்சிருப்பீங்க, நான் நம்புறேன். யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்து உதவுனீங்க? உங்க ஊழியக்காரங்க கொண்டு வந்து எத்தனை பேர் கொடுத்தீங்க? ஐயா, இல்லாதவங்களுக்கு கொடுங்கய்யா, நீங்க சாப்பிடுங்க ஐயா, எத்தனை பேர் கொடுத்தீங்க? நம்ம அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல. நம்ம சுபாவம் அப்படி தெரியுமா? பூனை மாதிரி. பூனை வந்து மலையாள பாஷை பேசும். பூனை கண்ணை மூடிட்டு சொல்லும், அதாவது இங்கோட்ட இங்கோட்டனா எல்லாம் நம்ம எல்லாமே இங்க வரணும் இங்க வரணும்னு நினைக்கிறோம். ஆனா இல்லாதவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் நம்ம யாரும் என்ன செய்யறது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க முகத்துல அந்த ஒரு வெளிச்சம் அன்னைக்கு பகிர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அல்லேலூயா. ஆதி கிறிஸ்தவம் ஒன்றாய் வாழ்ந்தது. அங்க ஏற்றத்தாழ்வு இல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல, பணக்காரன் ஏழை இல்ல, படிச்சவன் படிக்காதவன் இல்ல, உயர்ந்த ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன், அங்க ஜாதி வேறுபாடு இல்லை. இன்னும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதி என்பதே கிடையாது, இருக்கவும் கூடாது. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் அவன் பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கிறிஸ்தவன், அவ்வளவுதான். புது சிருஷ்டி ஆயிட்டான். புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பேர் என்ன? அது எப்படி புதிய சிருஷ்டி? பழையவைகளுக்கெல்லாம் எது பழையது? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் பழையதுதான். அவைகள் எல்லாம் கொண்டு போய் அடிச்சு குளிச்சு போட்டுட்டு, குளிச்சுன்னா ஞானஸ்நானத்துல எல்லாத்தையும் அப்படியே கழுவி துப்புரவா கழுவி மேல வரும்போது அதுக்கப்புறம் நீ யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லணும், நான் கிறிஸ்தவன். ஆனா இதுல இப்ப என்னன்னா, நம்ம கிறிஸ்தவன்ற பேரை கூட அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதிகமா என்ன பேரை தான் யூஸ் பண்ணுவோம்? நாங்க பெந்தெகோஸ்துக்காரங்க. நான் என்ன சொல்றேன், சரியா? என்னடா இவன் திடீர்னு புதுசா ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பெந்தெகோஸ்தேக்காரர்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னா அவர்கள் பாரம்பரிய யூதர்கள். எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கீங்க? பார்க்கலாங்க, என்னடா இது புதுசா இருக்குது, சென்னை பாஷை புதுசா இருக்குது, புதுசா இருக்குது. பெந்தெகோஸ்தே என்கிற பண்டிகை யார் கொண்டாடுவா? யூதர்கள். யார் கொண்டாடினார்கள்? பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடின அன்னைக்கு தானே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். யார் நடுவில் ஊற்றப்பட்டார்? பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தவங்க நடுவில் ஊற்றப்பட்டாரா? இல்ல இந்த கூட்டத்தை பிரிஞ்சு தனியா வந்து ஒரு 120 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களே அவங்க கூட்டத்தில் ஊற்றப்பட்டாரா? அவங்க பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்களா, தனியா காத்து இருந்தாங்களா? காத்திருந்த கூட்டம் யாருக்கு காத்திருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. சரியா? ஆனா இந்த பக்கத்துல ஒரு குரல் கூட்டம் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆராதனை?
பெந்தேகோஸ்தே ஆராதனை. சொல்லுங்க, என்ன ஆராதனை? சரிதான், நான் அதான் தப்பா சொல்றேனா? பைபிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தெளிவா படிங்க. அங்க 17 நாட்டையும் சேர்ந்த 17 பாஷைகளை பேசுகிறவர்கள் ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. எங்க? எருசலேமுக்கு. எதுக்கு? பண்டிகை கொண்டாடும்படி. என்ன பண்டிகை கொண்டாடும்படி? பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படி. ஆனா இந்த பண்டிகையில எதுவுமே எங்களுக்கு பங்கலன்னு அங்க இருந்து பிரிஞ்சு தனியா வந்து மேல் வீட்டுல உட்கார்ந்து இருந்தானே 120 பேர். பரிசுத்த ஆவியானவர் யார் நடுவில் ஊற்றப்பட்டார்? அப்ப சொல்லுங்க, இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட கூட்டம் பெந்தேகோஸ்தே கூட்டமா இல்ல ஆவிக்குரிய கூட்டமா? ஹலோ, நம்ம எல்லாம் என்ன கூட்டம்? ஆனா நம்ம என்ன பெருமை பாராட்டுறோம்? தெளிவடைந்ததுக்கு ஆய்வு. அல்லேலூயா, சோத்திரம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நான் யாரையும் குழப்பணும்னு நினைக்கல. நானும் ஒரு ஆவிக்குரிய சபையில உருவானவன். இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் எதுவும் மாத்தல. அல்லேலூயா சொல்லுங்க. ஜிப்பா வேட்டியில போட்டிருக்கணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜிப்பா வேட்டியில இருந்தவர் தான் இன்னைக்கு பாயிண்ட் சட்டையில இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமென். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சில நேரங்கள பாரம்பரியங்களை மாத்தி சில விஷயங்களை மாத்தி கொண்டு வந்துடும். இப்ப நம்ம ஆபிரகாமுக்கு வருவோம். இப்ப நான் வந்து என் வீட்டுல ஒரு பிரச்சனை, நான் ஒரு சாதாரண மனுஷன் செய்ய மாட்டேன், அடங்கி இருக்க மாட்டேன், என்னாலேயே பொறுக்க முடியாதுன்னா ஆபிரகாம் அவ்வளவு பெரிய தேவனோட உடன்படிக்கை பண்ணி ஒப்பந்தம் பண்ணி அவரோட பார்ட்னரா இருக்கிறாரு. இப்ப இவருக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிக்கணும்? சொல்லுங்க, யார் வந்து நிக்கணும்? அவர் வந்து நிக்கணுமா? நிக்கணும்ல. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு தைரியம், ஆண்டவரை பத்தி ஒரு தைரியம். என்னன்னு, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிற்பார், நின்று ஆகணும். ஏன்னா அவர் என் கூட ஒப்பந்தம் பண்ண. ஒரு வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. பேதுரு எழுதின நிருபம் முதலாவது நிருபம், அதாவது 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சாலுக்கு நீக்குதா இடாமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து. நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எதுங்க? ஞானஸ்நானம். அப்ப தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவம் எதை காட்டுது? அப்ப இங்க எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கீங்க? இல்ல. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராவது? எடுக்காதவங்க பயப்படாதீங்க. உங்களை யாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நான் கொடுக்க போறது இல்லை. கொடுக்கணும்னா உங்க பாசம் தான் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, மறுபடியும் தைரியமா நம்பிக்கையோட தைரியமா பயப்படாம கை தூக்கி காட்டுங்க. நான் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்றவங்க. ஆமா. அப்ப நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணலைங்க? தேவனோட உடன்படிக்கை பண்ணல, ஒப்பந்தம் பண்ணல. சரியா? என்ன பண்ணல? தேவனோட ஒப்பந்தம் பண்ணல. அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? யாரோட? அவர் யாரு? பெரியவர். நீங்க யாரு? சாதாரண. ஆமென். நமக்கு எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கும், நான் சாதாரண. அல்லேலூயா. நாம பல நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அந்த சாதாரணமானவங்கிற எண்ணமே இருக்காது. என்னைய போல ஒருத்த உலகத்துல உண்டா? இல்லன்னு இல்ல, உண்டா அப்படிங்கிற ஒரு சிந்தையிலே இருக்கும். அப்படி இருக்க கூடாது. நம்ம எல்லாம் சாதாரண மண்ணென்று நினைவு கூறுகிறா. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கடைந்த கந்தைய போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்போ தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். நம்ம எப்பவும் தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டவருக்கு முன்னால் இருக்கும்போது சொல்லுங்க. அவரோட உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள் எல்லாம் கவனிங்க. உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள் கவனிங்க, பண்ணாதவர்கள் கவனிங்க. உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால ஆபிரகாமுடைய வீட்டுல ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பெரிய நஷ்டம், பெரிய அவமானம். கூட இருக்கிற வேலைக்காரன் எவ்வளவு மதிப்பானா? கட்டுல கொண்டாடி கூட்டிட்டு போயிருக்கான், இவன் பேசாம இருக்கிறான். மதிப்பான வேலைக்காரன், அவ்வளவு வேலைக்காரங்க இருக்கா, மதிப்பான ஆபிரகாம யோசித்து பாருங்க. ஐயோ, மரியாதை போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. குடும்பத்துல எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்த என் மனைவி போயிட்டா. இப்ப அவன் ஃபீல் பண்ணுவானா மாட்டானா? அவனுக்கு ஒரு தைரியம், எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக வந்து நிற்க ஒருத்தர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வருவார். அந்த நம்பிக்கையினால எங்கேயும் போய் இத வாங்கியா அவர் கூட்டு விட்டா, நீங்க கூட வாங்கியா போட்டுக்கு நீங்க வருவீங்களா? அவர் அடிச்சுட்டு அவரை அப்படியா சண்டை போட்டு கூட்டு கஷ்ட போனானா? எங்கேயாவது ஓடலானா? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து, நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை,
சாதாரண காய்ச்சல் வந்துட்டாங்க, ஓடுறான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது. ஒரு 100 ரூபா கடன் அவசியப்பட்டுச்சுன்னா உடனே பக்கத்து வீட்டுக்கு ஓடுறது, என் கை இருக்காக்கா. எல்லாத்துக்கும் நம்ம வெளியிலேயே ஓடுறோம், அடுத்தவங்கள்ட்டே ஓடுறோம். ஒரு நாளாவது ஆண்டவர்கிட்ட ஓடி இருக்குமா? ஏன்னா நமக்கு அவரை பத்தி என்ன இல்லை, இந்த தைரியம் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன் நம்ம பிரச்சனை நேரம் அவர்கிட்ட கொண்டு வரதில்லைன்னா நம்மளே அதை செய்து முடிக்கணும்னு ஓடுறோம், அப்படியே துடிக்கிறோம். நீயா எல்லாத்தையும் ஓடி முடிச்சுட்டு அப்புறம் உன் திறமையில செய்தேன்னு சொல்லுவியா அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நம்ம சில காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செய்துட்டு கடைசியில் இதுல இந்த கல்யாண விஷயத்துல பார்த்தீங்கன்னா புரோக்கர் தான் ஓடி இருப்பாரு. ஆனா பத்திரிக்கிற முதல் எடுத்து இந்த காரியம் கர்த்தர் ஓடுனாரா புரோக்கர் ஓடுனாரா? நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளா சில காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில கர்த்தர் செய்தார். கடனை வாங்கி ஒரு காரியத்தை முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் கடந்த நாளிலே எனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணினார். அடுத்த வாரம் ஜெபம், எங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கடன் இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. போன வாரம் தானே கர்த்தர் நடத்தினாரு, இந்த வாரத்தில் என்ன திடீர்னு கடன் வந்துருச்சு? இல்லை, இந்த கர்த்தர் நடத்தினாரு, அதை நாங்கள் கடன் வாங்கி தான் கர்த்தர் நடத்தினார். ஏன் ஆண்டவர் வந்து பிச்சைக்காரரா? உங்களை கேட்குறேன், நீங்க ஆராதிக்கிற உங்க தேவன் பிச்சைக்காரரா, தரித்திரரா? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் வானத்தின் பலகணியை திறந்து அவர் நமக்கு அள்ளி தருவதற்கு அவர் போதுமானவர். ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம அவற்றை கூப்பிட்டு கேட்கலங்கிறதா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்க இருந்து ஒத்தாசை வரும்? வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நம்ம இன்னைக்கு ஒத்தாசைக்கு யாரை தேடுறோம்? யாரை தேடுறோம்? உடனடியா நமக்கு போன், அந்த போனை கேடு, ஒரு சின்ன பிரச்சனை கேட்கும், உடனே அந்த போனை கேடு. இப்ப எல்லாரும் அந்த போன் ஒண்ணு வந்துருச்சு, ஏதாவது ஒண்ணு உடனே அந்த போன் எடு. யாருக்கு? அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, எல்லாம் கூப்பிட்டு முடிச்சு கடைசியில் தான் பாஸ்டர். இந்த மாதிரி காரியங்களை நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதெல்லாம் நடக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க. எப்படி நம்ம என்ன பண்றோம்? நாங்க இங்கெல்லாம் போயிருக்கோம், இந்த காரியம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இதெல்லாம் நடக்கணும், அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. லாஸ்ட் போன் யாருக்கு? பாஸ்டர். முதல்ல போன் யாருக்கு தான் நீங்க பண்ணி இருந்திருக்கணும்? உங்க ஊழியக்காரருக்கு தான் பண்ணி இருக்கணும். இதுலயே கொஞ்சம் ஹைலைட் ஆகி சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சபையில தான் இருப்பாங்க, ஆனா இப்ப என்ன மாதிரி வந்து பிரசங்கம் பண்ண போன வந்தவங்களுக்கு உடனே போன் அடிப்பாங்க. ஐயா, ஞாபகம் இருக்கா நீங்க இந்த சபைக்கு வந்தீங்களா? ஆமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணிருங்க. ஏன் பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா? இல்ல பாஸ்டர் ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. என்ன அப்படி பார்த்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் ரகசியம் வெளிப்படுற மாதிரியே இருக்கு. ஏதோ உண்மையை சொல்லணும். நான் போன் பண்ண கூடாது, ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா முதல்ல நீங்க கடன் கொடுக்க வேண்டியது யாருக்கு? உங்க ஊழியக்காரனுக்கு. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, உங்க வீட்டம்மா போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க, உங்களை கண்டுக்கவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க பிள்ளைக்கு பென்சில் வேணும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் எங்க வேணும் பென்சில் கொடுங்க அப்படின்னு கேட்க போனா நீங்க எல்லாம் என்ன, உங்களை என்ன யோசிப்பீங்க? அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கேன் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஊழியக்காரன் கொடுத்துருக்கிறார், நல்ல போதகரை கொடுத்துருக்கிறார். உங்க முதல் போன் யாருக்கா இருக்கணும்? உங்க ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு இல்லை, உங்க ஊழியக்காரன். யாருக்கு? அது ரொம்ப முக்கியம். யார் சொல்லுது எங்க ஊழியக்காரன்? கை தூக்கி காட்டுங்க, அந்த 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 அவங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அப்போ ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட ஒரே காரணத்தினால அவருக்கு ஒரு தைரியம் ஆண்டவர் பார்த்து கூட்டிட்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் தைரியமா இருக்கணும். ஆண்டவர் பார்த்தார், அவங்கிட்ட போய் பேசல, அவங்கிட்ட போய் பேசல, எங்க பேசணுமோ அங்க பேச போயிட்டார். அவங்கிட்ட போனார், என்ன இல்லைங்க அது மத்தியானி அனுப்பி விட்டுரு. அப்ப யார் தெரியுமா? தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாதுதான், தெரியாது. அவனுடைய மனைவியில தங்கச்சின்னு சொன்னாங்க, தங்கச்சியா இருந்தாங்க, அம்மா மனைவிய அப்படின்னு தோற்று கொஞ்சம் விட வேண்டார். அப்படிதான் சொன்னார். நீங்க வாசித்து பாருங்க, சாகவே சாகிருப்பேன். என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 20
நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. பிழைக்கும்படி நீ படைக்கணும்னா அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால், நீ அனுப்பலன்னு வச்சுக்க, நீயும் உன்னை சேர்ந்த நீயும் உன் கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் சாகவே செத்துருவீங்கடான்னாரு. எப்படி? கொன்னுருவேன். யாரு? நம்ம பார்ட்னர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கா? தைரியம் இருக்கா? அப்படி ஒருவேளை நீங்க இன்னும் உடன்படிக்கை பண்ணலன்னா இன்னைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. ஐயா, வர்ற முகூர்த்தத்திலே நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன். முகூர்த்தம் சொல்றீங்க? ஒரு பொண்ணும் பையனும் 2 பேர் உடன்படிக்கை பண்ற இடம் தானே கல்யாணம். அதுக்கு முகூர்த்தம் தானே சொல்லுவாங்க. ஊர்ல என்ன சொல்லுவீங்க? முகூர்த்தம் தானே சொல்லுவீங்க. அதைத்தானே நான் சொன்னேன். கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை என்னையும் நிச்சயம் பண்ண வேற 2 கொரிந்தியர் வாசிக்கிறோமா இல்லையா? இல்லையா? ஆமா, அதைத்தான் சொன்னேன். வெளியில இருந்தாலும் எதுவும் பேச மாட்டேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க அடுத்த முகூர்த்தத்துல என்ன பண்ணீங்க? அது சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? அடுத்த முகூர்த்தத்திலேயே நீங்க உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. செய்வீங்களாக்கு? அது சொல்லுங்க. ஆமா, செய்யறவன அதுக்கு இப்பவே நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க, நாளைக்கு இல்ல. நான் வீட்டுல போய் எங்க வீட்டை மாட்டேன் இப்படி யோசிச்சுக்கிட்டு ஆலோசனை எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தேவனிடத்துல ஒரு வார்த்தை வந்தா மாம்சத்தோட ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ண அங்க போய் ஆலோசனை பண்ணாம அப்பவே ஒப்பு கொடுங்க. பவுல் அப்போஸ்தலன் கிட்ட ஒரு நல்ல பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? அவனை பார்த்து, டேய் நீ கிளம்பு பிரஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணாரா? அனனியா கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணல. அவர் சொன்னாங்க, மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணாம நான் இங்க ஸ்நானம் எடுத்து நேரா அரபி மன்னந்தத்துக்கு போனேன். அங்க போய் உட்கார்ந்து ஒரு 3 வருஷம் நல்லா தியானம் பண்ணேன். பிரமாணத்தை நல்லா உத்து பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். இப்போ நான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சபைகளுக்கு சொல்ல வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உடன்படிக்கை யாரோட பண்ற? அந்த அருமை மணவாளனோட தானே. அப்படி ஒரு மணவாளன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு மணவாளன் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற புருஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னையும் சேர்த்துதானே. பிரதிபுத்துல நம்மளையும் சேர்த்துக்கணும்ல. பாஸ்ல நீ மட்டும் யோக்கியமான்னு கேட்டப்பாரு. அதனால நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். மனைவி அப்படிங்கிறவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? அவங்க தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும், நம்ம செய்யணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க. வாங்கப்பா, உட்காருங்க போ, டீ குடிக்க போ, முன்பால் இருந்துக்குவாங்களா இல்லையா? எங்க வீட்டுக்காரர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அவங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னா அவங்கள சந்தோஷமா வச்சிருந்தாலே அவங்க நம்மள சந்தோஷமா நடத்திக்குவாங்க. வந்தோடனே வாங்கன்னு வாங்க, உட்காருங்க, தண்ணி கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, டீயை கொடுப்பாங்க, சோத்தை கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. நான் இந்த கவுன்சிலிங் லைன்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஃபேமிலி கவுன்சிலிங், ஃபேமிலி கேம்ப்ல எல்லாம் பேசுறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபேமிலி விஷயமா உள்ள வருவேன். அதனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டாரு, சரியா? ஆமா, இந்த மாதிரி ஃபேமிலி கேம்ப் போகிற இடங்களையும் சரி, கவுன்சிலிங் வர்றவங்களும் சரி, மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் உள்ள கொண்டு வருவாங்க. மதிக்க மாட்டேங்கிறா. கட்டும்போது கல்யாணம் பண்ண அன்னைக்கே மதிக்கலையா? என்னுடைய முதல் கேள்வி. மதிக்கல, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். என்னையில இருந்து கல்யாணம் பண்ண அன்னையிலேருந்தே மதிக்கலையா? இல்லைங்க, 1 வருஷம் நல்லா தான் போச்சு, அதுக்கு பிறகுதான். அப்போ அந்த 1 வருஷம் நல்லா போனதுக்கு காரணம் என்ன? அந்த 1 வருஷம் நல்லா போச்சுல, அதுக்கு காரணம் என்ன? அது நான் நல்லா சம்பாதிச்சு காசுலாம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா வச்சிருந்தேன். நல்லா கூட்டிகிட்டு போனேன், அங்கே கூப்பிட்டு போனேன், இங்கே கூப்பிட்டு போனேன், பீச்சுக்கு கூப்பிட்டு போனேன், மெரினாவுக்கு கூப்பிட்டு போனேன், அப்புறம் வேறு என்னெல்லாம் நான் இருக்கோ எல்லா நாளுக்கும் கூப்பிட்டு போனேன். மெரினா அந்த நாள் இந்த நாள் இதெல்லாம் கூப்பிட்டு போக முடியுமா? இல்லை, இப்போ எங்கெங்க இருக்கிற வேலை விஷயத்தில் கூப்பிட்டு போக முடியும். ஏன் இந்த விஷயம் அன்னைக்கு இல்லையா? இருந்துச்சு, ஆனால் அது நமக்கு தெரியல, பெருசாக தெரியல. இப்போ பாரம் கொஞ்சம் கூடுன உடனே நமக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. அப்போ இந்த 1 இயரில் நம்ம மதிப்பு போச்சே அப்படின்னா அந்த 1 இயரில் நடந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி இப்போ 10 வருஷம் கழிஞ்சிருச்சு, இல்லை 20 வருஷம் கழிஞ்சிருச்சு, இல்லை 30 வருஷம் கழிஞ்சிருச்சு, இப்போ அதை நம்ம திரும்ப எடுத்தோம்னா தொலைஞ்ச சந்தோஷம் திரும்ப வந்துடும். அல்லேலூயா. அவன் வீட்டுக்காரர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா
அதே தான் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் சொன்ன ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையிலிருந்து உங்க குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதாக. இன்னையிலிருந்து நீங்க எல்லாம் மதிக்கப்பட்டு வாழ்வீர்களாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த உடன்படிக்கை பண்ணின கடவுள் நேர போறாரு, அவன்கிட்ட பேசுறாரு. அங்க போய் வீட்டுக்கு கொண்டு வெளியே வர ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல இந்த தைரியத்தை பத்தியில சொல்லுங்க. இப்ப அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இனி எதனால என் ஆண்டவர் பார்த்து போற சொல்லுவீங்களா? இல்ல மனுஷன் கிட்ட ஓடுவீங்களா? மறுபடியும் சொல்லுங்க, மனுஷன் கிட்ட தான் ஓடுவீங்களா? ஓடக்கூடாது. ஓகே, யார்கிட்ட தான் ஓடணும்? ஆண்டவர்கிட்ட தான் ஓடணும். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். இரண்டாவது, நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். என்ன தைரியம்ங்க? சொல்லுங்க, நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அது என்ன தைரியம்? யாக்கோபு ஒரு மனுஷன். யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? யார் பார்த்து என்ன கை தட்டு கொடுக்கணுமா? எங்க சபையில இவ்வளவு விவரம் உள்ளவங்களெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறேன்னு நினைச்சு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சபையிலும் இப்படி எல்லாரும் இப்படி விவரமா இருந்துட்டா எப்படி இருக்கும்? சபையே ஜொலிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல இந்த யாக்கோபை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். வசனங்களை நான் வாசிக்க நேரம் இல்லாததுனால தான் நான் வேகமா போறேன். நீங்க எழுதி குறிச்சு வேணா வச்சுக்கோங்க, அப்புறம் வாசித்துக்கோங்க. ஆதியாகமம் 32ல 23ல இருந்து 29 முடிய. சரியா? நீங்க இதை குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. யாக்கோபு தன் மாமனார் வீட்டுல இருந்து வர்ற 2 குடும்பத்தை கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறார். வர்ற வழியில நல்ல கவனிங்க, நான் வேகமா முடிச்சேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நல்ல குறுகிய சொல்லி முடிச்சேன். இப்போ மனைவிகள், பிள்ளைகள், அப்புறம் வேலையாட்கள், ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு வர வருகிற வழியில குறுக்க ஒரு ஆறு போகுது. அந்த ஆத்துக்கு பேர் யாருக்கா தெரியுமா? யாப்போக்கு. சொல்லுங்க, யாப்போக்கு என்று சொல்லுகிற ஆற்றுக்கு வந்த உடனே இந்த யாக்கோபு செய்த வேலை என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினார். எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கரையில வச்சுட்டு நம்மால் மாத்திரம் இந்த பக்கம் வந்துட்டார். எப்படிங்க? தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவர் மட்டும் இந்த கரையில வந்து தேவ சமூகத்தில் உட்கார. நம்ம ஜெபத்துல உட்காரும் போது எப்படி உட்காரும்? அக்கறைப்படுத்திட்டா உட்காரோம், அக்கறையோட உட்காரும். நம்ம ஜெபத்துல தான் உட்கார்றோம். உட்கார்ந்து ஜெபம் ஓடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த போன் வேற பக்கத்துல இருக்குமா? அத வேற போக. ஆமென் 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 ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வாசல்ல ஒருக்க பாத்துக்கிறது, அந்த போன் வாசல்ல பாத்துக்கிறது. அதுல ஒரு டிங்னு ஒரு மெசேஜ் வந்தா போதும். உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது மெசேஜ் உள்ளே ஸ்தோத்திரம் 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 அதை ஓபன் பண்ணி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கறைப்படுத்திட்டு உட்காந்துருக்கோம். ஜோமனும் உட்கார்ந்தாச்சுன்னா அடுப்பு எரிஞ்சா என்ன, எரியாவ போனா ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டா அடுப்பு வச்சு எரிச்சக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்கிறவங்க வரும்போதே அடுப்பெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு தான் டைமை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம். 1008 வெளியில் ஒரு வெள்ளடிக்கிற சத்தம் கேட்டால் நம்ம வீட்டுக்கு இருக்கணும். வெளியில் போன புருஷன், வெளியே போன மனைவி, பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைங்க, நமக்கு வர வேண்டிய வருமானம், இதெல்லாம் நம்ம கவனத்தில் இருக்கோம். அந்த தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்படி ஒரு சிந்தையோடு உட்காந்துருந்தா அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் தேவ சமூகம் தான். அந்த இடத்துல தேவன் இருப்பாரா? ஆண்டவருடைய சிந்தையோட நான் இருந்தேன்னா ஆண்டவர் என் கூட இருப்பார். ரைட்டா? ஆண்டவரோட சிந்தை, என் மைண்ட் வந்து வெளியே போகாம என் மைண்டை நான் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு நான் பக்கத்துல கொண்டு வந்துட்டேன்னா இப்ப ஆண்டவர் செஞ்சிருவார். அப்படியே ஈர்க்கப்பட்டு என் பக்கத்துல வந்துடுவார். ரைட்டா? என் பக்கத்துல வந்துட்டார். இப்ப நானும் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கோம், 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். ஆனா என் மைண்ட் வேற எங்கேயும் போகல அப்படின்னா அவர் என்ன என் கூட பேசுவார், நான் அவர் கூட பேசுவேன், அவர் என்ன ஆசீர்வதிப்பார், நான் அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? சில வீடுகளை நான் கவனிச்சிருக்கேன்.
சில வீடுகளுக்கு போனா ஐயா பிரைஸ் லார்ட் வாங்கயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உட்காருங்கயா அப்படி உட்கார வச்சிருவாங்க. வச்சுட்டு அவங்க சரிங்க நம்ம தான் பேசிட்டு இருப்போம், அவங்க ஹாட்டுங்க சரிங்க போன்ல நோண்டிட்டு இருப்பாங்க. எதுக்குடா இங்க வந்தோம்னு தோணும். இப்போ என்னைய உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க, உங்க வீட்டில் கொண்டு உட்கார வச்சுட்டு நீங்க உங்களுக்குள்ள பயங்கரமா கதை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தேன்? நான் அப்போ உங்க வீட்டில் இருப்பேனா? கிளம்பி போயிட மாட்டேனா? வாங்க விட நான் கிளம்புறேன், உடனே ஒரு சின்ன குட்டி ஜபத்தை பண்ணிட்டு போயிடுவேன், ரைட்டா? இப்போ ஆண்டவர் மட்டும் அவரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உன் கிருபை வந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உன் கிருபை வந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதிக்காம நீங்க போகவும் விட மாட்டேன். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? மளிகை கடைக்கு லிஸ்ட் எழுதுன மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறோம். நேரா வர்றோம், வந்த இடத்துல முழங்கால் போடுறோமோ இதே சப்புன்னு சோறதுங்க உட்கார்ந்த மாதிரி பளிச்சுன்னு சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்துட்டு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதோட நம்ம ஸ்தோத்திரத்துக்கு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான், போட்டாச்சு 3 தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த பைபிளை அந்த பாட்டு எடுத்து அதில் நமக்கு நல்ல பழக்கமான ஒரு பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. என்ன பாட்டு? உங்களுக்கு எல்லாம் என்ன பாட்டு நல்லா தெரியும்? சரி, ஏதோ ஒரு பாட்டு, நீங்க பாடுற பாட்டு, ஏதோ ஒரு பழைய பாட்டு எடுத்து அப்படியே நச்சுன்னு பாடுறோம். பாடி முடிச்சுட்டு உடனே நான் ஆண்டவரே கூப்பிடும் போதெல்லாம் நல்லா தான் கூப்பிடுறோம். அவரு உடனே நான் சொல்லுப்பா அப்படின்ட்டு ஆண்டவருடைய வருவார் பக்கத்துல. என் பிள்ளைக்கு அதை தாராண்டவரே, என் புருஷனுக்கு நல்ல புத்தியை தாராண்டவரே. புருஷனுக்கு புத்தி கேட்காத மனைவி குரங்க. ஒரு அம்மா சொல்லுது, சும்மா இருக்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாத கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே, இவ எப்படி பண்றாங்க? அவர் ஒண்ணும் தெரியாதா? தான் புருஷனை ராஜாவாக்கி பார்த்தா அந்த கொண்டாட்டி யாருங்க? புருஷன். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பேசுறேன், நான் சொல்றேன்னு முந்திக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் தெரியாதவனுக்கு மனைவி தான் நீ. அவன் முட்டாள். ஒண்ணும் தெரியாதவன் யாருங்க? அவன் முட்டாள். முட்டாளுக்கு மனைவியா இருக்கிற மனைவி யாருங்க? ராணியா இருக்க முடியுமா? நீங்க ராணியா இருக்கணும்னா புருஷனை யாரா மாத்தணும்? சொல்லுங்க, யாரா மாத்தணும்? நீங்க புத்திசாலின்னு வெளியே தரணும், உங்க புருஷனை யாரா மாத்தணும்? புத்திசாலியா மாத்தணும். சொல்லிக் கொடுங்க, தெரியாது சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க இல்ல. அதே மாதிரிதான் மனைவிக்கு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதவளை எதுக்கு கட்டணும்? யோசிக்க வேண்டியது இருக்கா இல்லையா? சார், மாமியார் சொல்லுவாங்க, என் பையனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவதான் கெடுத்துட்டா. ஒண்ணும் தெரியாத பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? மருமக தான் கெடுத்துட்டா. நீ கஷ்டமா தான் இருக்குல்ல? மொத்த சிசிலி இப்படித்தான் போட்டிருப்பானோ. சுருக்கமா முடிச்சேன். ஒன்றும் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, குற்றப்படுத்துற வேலையெல்லாம் கனப்படுத்தி பாருங்க. யாக்கோபு தேவ சமூகத்துல எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு உட்கார்றான். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். அவன் மட்டும் ஆண்டவரோட உட்கார்றான். அதனால ஆண்டவர் அவரை விட்டு போக முடியல. விட்டுருப்பா, என்ன வேணும்? அவனுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் இருக்காரு, இந்த ஆண்டவர் இருக்காரு. யாக்கோபு ஏன் அவனை உறுதியா பிடிச்சிட்டான் தெரியுமா? ஏதோ ஒரு கடவுள் நினைச்சிருந்தா அந்தபடி பிடிச்சிருக்க மாட்டான். இரவெல்லாம் போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவ்வளவு தூரம் போராடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். இந்த கடவுள் இருக்காரு, எங்க தாத்தாவை கல்தையருடைய பட்டணத்துல இருந்து ஊருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து எங்க பாட்டனை ஒரு நாள் கூப்பிட்டு ஒண்ணுமில்லாத இருந்த எங்க அப்பனை எங்க பாட்டனை கூப்பிட்டு
வந்து இந்த கானான தருவன் வாக்கு பண்ணி கூட்டிட்டு வந்தவர். அவர் வாழ்க்கையில துணியா பிரச்சனை அத்தனை அவர் கூட இருந்தார். எங்க அப்பனை கொல்லி எங்க தாத்தனை மலையில கூட்டி வச்சுட்டு கத்தியரை வெட்டுறதுக்கு போகும்போது அங்க இருந்து கொஞ்சம் வெட்டிடாத, அவன் மேல கத்திய வைக்காதன்னு சொல்லி அந்த இடத்துல எங்க அப்பனை காப்பாத்துறதும் இல்லாம எங்க அப்பனுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை குடிச்சு அந்த ஆட்டுக்குட்டியை பலி எடுத்துக்கிட்டவர் தான் இந்த கடவுள். அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் உறுதியா பிடிச்சிட்டான், விட மாட்டேன். எங்க அப்பனை ஆசீர்வதிச்சீங்கல்ல, எங்க அப்பனை ஆசீர்வதிச்சீங்கல்ல. எங்க அப்பா ஒரு காலத்துல 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஆபிரகாமின் காலத்துல உண்டான பஞ்சமே அல்லாமல் இன்னி ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்துல எங்க அப்பா பரிசுத்த நாட்டுக்கு போனான், கேரளாவுல போய் குடியிருந்தான். கேரளாவுல போய் குடியிருக்கிற காலத்துல எங்க அப்பனுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஆனா எங்க அப்பா அந்த நாட்டுல குடியிருந்து அந்த வருஷத்துல எந்த வருஷத்துல பஞ்ச காலத்துல கடுமையான பஞ்சம். யோசிச்சு பாருங்க, பஞ்ச காலத்துல விதைச்சா எங்கேயாவது விளையுமா? இப்ப நம்ம ஊர்ல தண்ணியே இல்லை. இந்த தண்ணியே இல்லாத நிலத்துல போய் நீங்க விதைச்சீங்க, உங்க ஊருக்காரங்க உங்களை பார்த்து பாராட்டுவாங்களா, முட்டாப்பைன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு பாராட்டு விழா எடுப்பாங்க. சரியான முட்டாளா இருக்கான், இவ்வளவு தூரம் வறண்ட காட்டுல தண்ணி இல்லாத இந்த காட்டுல கொண்டு விதைக்கிறாங்க, வேளாண் கூட வீணா போயிருங்க. பஞ்ச காலத்துல ஒருத்தன் விதைக்கிறான், எவனையும் பார்க்கல. ஈசாக்கு யாரையும் பார்க்கல. ஏன் என்ன நினைப்பான்? நம்ம பல நேரங்களில் கஷ்ட நேரங்களில் நமக்கு வருகிற உபத்திரவ நேரங்களில் உபவாசம் போட மாட்டாங்க. இப்போ இந்த நேரம் உபவாசம் போட்டா 4 பேர் பத்தி என்ன நினைப்பாங்க? ஏன் இந்த சூழ்நிலையுமா பிரேயர் உட்கார்ந்துருப்ப? இப்படி ஒரு பிரச்சனைனா நீ அவரை போய் பார்க்கணும்யா, இப்படி ஒரு பிரச்சனைனா இவரை போய் பார்க்கணும்யா. ஆண்டவர் சும்மா ஜபம் உட்கார்ந்துட்டு இருக்க, பரிகாசம் பண்ணுவானே. இந்த பரிகாசத்துக்கு பயந்துகிட்டா நம்ம என்ன பண்றோம்? 4 பேரை தேடி ஓடுறோம். ஆனா ஈசாக்கு எவனை பத்தி கவலைப்படல. அவனுக்கு தெரியும் எங்க அப்பா ஆராதிச்ச ஆண்டவர். அவனுக்கு அப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க, பஞ்சகாலத்துல வரத்தாவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் லோக்கல் பாஷையில பேசுறேன், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல தெளிவா புரியணுங்கிறதுக்காக. இந்த மகனே நீ வெள்ளடா, வெள்ளச்சா நீ அறுப்பேன்னு சொல்லி கொடுத்தத வைப்பேன். நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுக்கிறோம்? நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்? கடன் வாங்க கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? 1008 பிரச்சனை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கோமா? பிரச்சனை ஆண்டவருக்கு நல்ல உபவாசம் சொல்லி கொடுத்துருக்கோமா? உன் வாழ்க்கையை நீ தேடாத ஆண்டவருக்கு தருவாருன்னு ஆண்டவருக்கு நிலைன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? நம்ம பெற்றவங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பிறச்சான். இது ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய த வேர்ட் ஆஃப் கவர் மினிஸ்ட்ரிஸ்னு சொல்லி யூடியூப்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய சேனல் வரும். அதுல நீங்க பஞ்ச காலத்துல விதை விதித்துன்னு ஒரு பிரசங்கம் நான் பண்ணியிருக்கேன். நீங்க அதை கேட்டீங்கன்னா இதனுடைய டீடைல்ஸ் நான் அதிகமா பேசியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சகாலம் பயங்கரமான சூழ்நிலை. யோசித்து பாருங்க, இங்க விதைச்சான், வேற எவனுக்கு விளையல, இவன் நிலத்துல மட்டும் விளைஞ்சது. இது எப்படி சாத்தியம்? ஆண்டவரால சாத்தியம். எப்படி? ஒரு நாள் நான் கேட்டது, எப்படி ஆண்டவரே அங்கெல்லாம் விளையல, இவன் நிலத்துல மட்டும் விளைஞ்சது? ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கிதியோன் வந்து கேட்டார், நான் ஒரு தோலை போடுறேன், அதை என்ன செய்யணும்? பனி விடணும். ஆனா யாரும் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. தோல்ல மட்டும்தான் பனி விடணும். விழ வைக்க முடியுமா ஆண்டவரால? முடியுமா? ஸ்தோத்திரம். அப்படி நான் சொல்லுங்க, ஈசாக்குடைய நிலத்துல மட்டும் ஆண்டவர் பனியை கொண்டு விளைய செய்ய முடியுமா? முடியாதா? ஊருக்குள்ள எவனுக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு நிலத்துல மழை பெய்யும், ஆசீர்வாதத்தின் மழை பெய்திருக்கும். ஆமென் ஆமென். விசுவாசம் உள்ளவனுக்கு சகலமும் கூடும். நமக்கு என்ன பிரச்சனை? அவரை பிடிச்சிருந்ததுல அவர் மேல நம்பிக்கையும் இல்லை. நம்ம ஓடுற உலகத்துல அங்கேயும் இங்கேயும். ஈசாக்குக்கு அவ்வளவு நம்பிக்கை. விதைச்சான், அறுத்தான். அப்படி ஒரு அப்பனுக்கு பிறந்த யாக்கோபு, ரைட்டா? அந்த தகப்பனுக்கு பிறந்த யாக்கோபு இப்ப அக்கறையில உட்கார்ந்துட்டு எல்லாரும் அந்த கரப்படுத்தி இந்த வரையில வந்து உட்கார்ந்துட்டு ஜெபிக்கிறான். என்ன ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். ஏன்னா நீர் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்ன நடந்தது நான் சொல்றேன், சொல்லி முடிச்சுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஜெபிக்கிறான், முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல போராடுறான். ஆண்டவர் என்ன விட்டுறாரு. கடைசியில ஒரு முடிவு பண்றாங்க, பேரை மட்டும் மாத்திடுவோம். என்னது? திருட்டு பயங்கர பேரை. ஆமா, நம்ம ஆளுகள் பயங்கரமான ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாம்
அப்படி அதனால ஆண்டவர் பார்த்தார், இந்த பேரை இனிமே உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பேரை மாற்ற விரும்புகிறார். உன் பழைய நிந்தையின் பேரை மாற்ற விரும்புகிறார். நீ ஆகாதவன், வேண்டாதவன், குடும்பத்துக்கு உதவாதவன், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இவன் வந்து கால் வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல பிரச்சனை வந்தது, இது பிறந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை, இவன் இவன் குடும்பத்துக்கு ஆகாது, இவனால 10 பைசா லாபம் கிடையாது, இவனால 10 பைசா சம்பாதிக்க முடியாது, இந்த பேரெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரோட பழைய பேரை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை உங்க மேல தட்டி விடுகிறார். புதிய நாமத்தை கொண்டு ஆசீர்வதித்து அனுப்பினார். நடந்தது என்ன? நீங்க அடுத்த வசனத்துல அடுத்த அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இங்க யாக்கோபு வர்றான், அண்ணனும் வர்றான். பிரச்சனை என்னன்னா அண்ணன் 400 பேரோட வர்றாங்கிறதா பிரச்சனை. அதுக்கு காரணம் இவன் அங்க அன்னைக்கு பண்ணிட்டு போன வேலை என்னைக்கோ பண்ணது இன்னைக்கு விளையுது. தோத்திரம். இப்ப அண்ணன் வர்றான், 400 பேரோட வர்றான். பயந்துட்டு நான் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாச்சு. இப்ப எழுப்பி வர்றான், அண்ணன் வர்றான், 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது யாக்கோபு ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? உம்முடைய முகத்தை தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. என்ன வார்த்தை சொன்னா? ஐயா, நீ தேவ சமூகத்துல மட்டும் அவரை பிடிச்சு போராடி பாருங்க, நீ ஆண்டவர் சமூகத்துல மட்டும் உட்கார்ந்து போராடி பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை தருகிறேன். நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு சாத்தானா தெரிஞ்சவன், நேற்றைக்கு வரைக்கும் வில்லனா தெரிஞ்சவன், இன்னைக்கு உங்க நண்பனா மாறிவிடுவான். அதுலயா சொல்லுங்க, ஒருவனுடைய வழியை தேவனுக்கு பிரியமானால் அவருடைய சத்துருக்களோடு சமாதானமாய் போகப்பட்டவார் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருக்கலாம். அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம், நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம், அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவருக்கு நம் ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழுசா இப்பவும் என்னால முழுசா பேச முடிக்க முடியல, வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களோட நிறைய ரகசியங்கள் பேசணும்னு ஆசையா இருக்கு. நேரம் கருதி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தாண்டி போயிட்டேன். இந்த இடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல எந்த சூழ்நிலையிலையும் என்னோட உடன்படிக்கை பண்ண ஒருவர் இருக்கிறார். என் பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் குடும்பத்துல பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்குவார். என் பிள்ளை குறித்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்குவார். என் குடும்பத்துல இருக்கிற வியாதியை ஆண்டவர் பார்த்துக்குவார். என் குடும்பத்துல இருக்கிற போராட்டத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சகலத்தையும், சகல பிரச்சனைகளையும், சகல வியாதிகளையும், சகல கஷ்டங்களையும் பார்த்து அவன் பரிகாரம் உண்டாக்குகிற ஒரு பரிகாரம் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்திருந்தான். இப்போ யாக்கோபு ஆண்டவர் சமூகத்தில் பிடிக்கிறான். என்ன ஆசீர்வதிக்காம நம்ம விட மாட்டேன். நீங்க எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்காம நான் போக மாட்டேன். என்ன ஆசீர்வதிக்கல? என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், என் குடும்ப நிலம் உங்களுக்கு தெரியும், என் பிள்ளையோட எதிர்காலம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே கல்யாணம் பண்ணி கொடுத்த என் பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும், என் தொழிலை பற்றி உங்களுக்கு தெரியும், என் வியாபாரத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். எனக்கா இறங்கும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்காம நீங்க போக மாட்டேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நான் உங்களை விட மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க? நான் உங்களை பிடிச்சிருக்கேன். அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தைரியம். ஆண்டவரை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அவரை மட்டும் நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. அவன் நீங்க தொட்டதெல்லாம் தொலைந்துகிற காலம் நெருங்குகிறது. அவன் நீ தொட்டதெல்லாம் தொலைந்துகிற காலம் வருகிறது. அவன் 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 நீ எதிர்பார்க்கிற நன்மைகள், நீ இழந்த ஆசீர்வாதங்கள், நீ இழந்த கிருபைகள், நீ இழந்த வரங்கள், நீ இழந்த சகல ஆசீர்வாதங்கள் திரும்ப உன்னிடத்துக்கு வரப்போகிறது. ஹalleluya. எஸ் எஸ் எஸ். ஆமென். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தர்மியான நேரத்தை எனக்கு கொடுத்து கர்த்தருடைய
வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆமென். ஸ்தோத்திரம். சபைக்கும் அருமையான பாஸ்டர் ஞானஸ்நேகரன் ஐயா அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் அப்படியே இந்த சபையில் இருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லி இந்த நேரத்தில் நான் அமர்கிறேன். கர்த்தர் யாவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாம் காண்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு